சாமந்தி சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சாமந்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அக்கா எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தாங்க, மேடம் கிட்ட அப்படி என்ன பேசியிருப்பாங்க, ஏன் சார் கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரோஜா வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க, அந்த ரிங்கை கழட்டி வச்சுட்டு வந்திருப்பாங்க. அந்த ரிங் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தமிழரசி அவங்களே வந்துட்டு இவங்களை கூப்பிடுற மாதிரி வந்து நினைச்சு கனவு காண்றாங்க. ரோஜாக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி, ரோஜா தமிழரசி முன்னாடியே கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, தமிழரசி அவங்க கையாலே வந்துட்டு ரோஜாக்கு காஃபி வந்து கொடுக்குற மாதிரி எல்லாம் வந்து நினைச்சு பாக்குறாங்க. அதெல்லாம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அருண் ஆதவ் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு ரோஜாக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, நேர்ல உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு ரோஜா வந்துட்டு சரி நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு வந்துட்டு மெசேஜ் வந்து அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா சாமந்தி என்ன பண்றாங்கன்னா ரோஜாக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணதுமே ரோஜா ரொம்ப கோவமா பேசுறாங்க. என்ன பண்ற அப்படின்னு கேட்க, இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு தான் இருப்பாங்க, எதுக்கு என்ன இப்படி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்ல, அதுக்காக இல்லக்கா நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனேன், எதுவும் பேச வேண்டான்னு வேற சொன்னல அப்படின்னு சொல்ல, பேச வேண்டான்னு சொன்னது அங்க மட்டும் இல்ல எங்கவும் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. சரிக்கா உனக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பணும்ல, இப்போ அந்த பணம் உனக்கு தேவையா இல்லையா அதை கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்ல, உடனே ரோஜா யோசிச்சு பாக்குறாங்க, அடடா நாளைக்கு சார் கூட காஃபி ஷாப்பிங் வந்து போகணும்ல, அடுத்த முறை பில்ல நானே கட்டுறேன்னு வர சொல்லியிருந்தேன், இந்த முறை பணத்தை நான் கட்டலனா கண்டிப்பா அது நல்லா இருக்காது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னக்கா பேசவே மாட்டேன், சரி உனக்கு வேண்டானா விட்டுடும், அந்த பணத்தை நான் வேற ஏதாவதுக்கு செலவு பண்ணிக்கிறேன், நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏய் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஃபோன் பண்ணி பணம் வேணும்னு கேட்க முடியுமா, ஒவ்வொரு மாசமும் நீ தான் அனுப்பணும், அந்த பணத்தை எப்படியாவது என்னோட மொபைலுக்கு அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்ல, முடியாதுக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்க, என் போன்ல இருந்து அனுப்ப முடியல, என்னன்னு தெரியல, நீ வந்து நேர்ல வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்றாங்க, நான் நேர்ல பணம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, நாளைக்கு நாம அருணை வந்து மீட் பண்ணணும், அந்த டைம்ல இவ்வளவு எப்படி நாம பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நேர்ல எல்லாம் முடியாது, எப்படியாவது இந்த பணத்தை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்ல, இல்லக்கா முடிஞ்சா அனுப்ப போறேன், என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீ வேற யாருக்கிட்டையாவது பணம் வாங்கிக்கோ, நான் அப்புறம் அனுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ நல்லாவே நான் மாட்டி விட்டுருவா போல இருக்கேன், காஃபி ஷாப்பிங் போறதுக்காக இப்ப கண்டிப்பா நமக்கு பணம் தேவை, இப்ப பணம் கொடுக்கல அப்படின்னா அந்த பணத்தை வந்து வேற எதுக்காவது செலவு பண்ணிடுவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, சரி நாளைக்கு நான் உனக்கு ஒரு லொகேஷன் சொல்றேன், அங்க வந்து பணத்தை கொடுத்தியா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், தெருவுல நின்று ஊர் பஞ்சாயத்துலாம் வந்து பண்ணிட்டு இருக்க கூடாது சரியா அப்படின்னு சொல்ல, சரிக்கா உனக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு நான் போயிடுறேன், எங்க வர சொல்ற அப்படின்னு சொல்ல, நான் நாளைக்கு லொகேஷன் அனுப்புறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாளைக்கு வந்துட்டு இவகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம காஃபி ஷாப்புக்கு வந்து போயிடணும் அப்படின்னு ரோஜா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம போறது, அதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு ரோஜா அந்த அட்ரஸை வந்து அனுப்புறாங்க. இப்போ நம்ம எப்படி போறது அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு நேராக போயிட்டு அர்ஜுன்கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க. நான் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் கூட்டிட்டு போறேன், ஆனா இங்க அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, நீ கேட்டுக்கு வெளியில போய் நில்லு, நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அர்ஜுனும் கார் எடுத்துட்டு வந்துருவாங்க. சாமந்தி என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து அவங்க கூட வந்து கார்ல போயிடுவாங்க. நேரா போயிட்டு அர்ஜுனை கார்லயே இருக்க சொல்லிட்டு ரோஜா எந்த இடத்துக்கு வர சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு பணத்தை எண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரோஜாக்கு வந்து கோவம் வருது, என்ன நீ வந்திய பணத்தை கொடுத்தியான்னு இருக்க மாட்டியா, நீங்க பணத்தை கொடுக்கறத எல்லாரும் பார்க்கணுமா, யாருக்கும் தெரியாம சைலண்டா என் கையில கொடுத்துட்டு போக உனக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்ப கோவமா பேச, என்னக்கா நீ இப்படி மாறிட்ட அப்படின்னு சொல்றாங்க. பணம் கொடுக்கும் போது நான் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு தெரியணும்ல, எவ்வளவு நீ வாங்குறன்னு உனக்கும் தெரியணும்ல, ஏன் எல்லாத்துக்கும் கோவப்படுற, உண்மையாவே என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்க, இங்க பாரு எனக்கு டைம் இல்ல, நீ பணத்தை கொடுத்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. நீ கொண்டு வந்தது எவ்வளவுன்னு உனக்கு தெரியாதா, திரும்ப இங்க வந்து என்னன்னுமா இப்படி கொடு அப்படின்னு சொல்லி அந்த மொத்த பணத்தையும் பிடுங்கி ஹேண்ட்பேக்ல போட்டுட்டு நேரா ரோஜா அங்கிருந்து வேற ஒரு கார்ல ஏறி போய்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்ததுமே அக்கா என்ன கார்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி என்ன பண்றாங்கன்னா அர்ஜுன் கிட்ட அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அர்ஜுன் வந்துட்டு என்ன யார் அது, யாரோட கார் அது, எதுக்கு ஃபாலோ பண்ண சொல்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க, நீங்க போங்க நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி வந்து ஃபாலோ பண்ணி போக சொல்றாங்க. அர்ஜுன சாமந்தியும் கார்ல வந்துட்டு ரோஜா போற கார் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. ரோஜா அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து போயிடுவாங்க.
அப்ப சாமந்தி என்ன பண்றாங்கன்னா, "நீங்க இங்கவே கார்லயே இருங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அர்ஜுன், "நான் உன் கூட வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல வேண்டாம், நான் மட்டும் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரோஜாவ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து சாமந்தி பின்னாடி போறாங்க. அப்போ ரோஜா போயிட்டு ஒரு இடத்துல நின்னுட்டு இருப்பாங்க. சாமந்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா ஆதவும் அங்க வராங்க. ஆதவ் கார நிறுத்திட்டு அர்ஜுன கிராஸ் பண்ணி தான் போவாங்க. ஆனா அர்ஜுன் காருக்குள்ள உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறதுனால ஆதவ பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா சாமந்தி நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆதவ் வரத வந்து பார்க்குறாங்க. ஓரமா ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. ஆதவ் வந்தத ரோஜா பார்த்ததுமே கண்ணுல கிளிசரின் போட்டுட்டு அழறா மாரி வந்துட்டு அப்படியே நின்னுட்டு இருப்பாங்க. நடிக்கிறாங்க. அதுவரைக்கும் நார்மலா இருப்பாங்க. இதெல்லாம் சாமந்தி வந்து பார்த்துடுறாங்க. ஆதவ் வந்ததுமே ஆதவ் கிட்ட அழற மாரி அப்படி காமிக்கிறாங்க. நேரா போயிட்டு அந்த டேபிள்ல போய் உட்காரலான்னு சொன்னதுமே சாமந்தி என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த டேபிளுக்கு அடியில போய் ஒளிஞ்சுப்பாங்க. அந்த டேபிள்ல கரெக்ட்டா ஆதவும், ரோஜாவும் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு அப்ப ரோஜா வந்துட்டு சொல்றாங்க. ரோஜா வந்து அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆதவ், "என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ "உங்க அம்மா வந்துட்டு என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினதெல்லாம் வந்துட்டு ஆதவ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ராஜா ராணிக்கு வந்துட்டு நாம திதி கொடுக்கணும். அவங்க நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுவும் நல்ல விஷயம் தான் அப்படின்னு மகேந்திரன் கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மகேந்திரனும் அவங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கிறது அம், அவங்க வந்துட்டு தமிழரசி வந்து கேக்குறாங்க. ரொம்ப கோவமா வந்து, "என்ன பேசுறீங்க சொல்லுங்க. யாரோட யாரு இறந்தாங்களோ அவங்க உங்களுக்கும் என்ன இருக்கு?" அப்படின்னு கேட்க, "நமக்கு உதவி பண்ணவங்க, நம்மள இந்த நிலைமைக்கு உயர்த்தினவங்க, அவங்களுக்காக நாம இத பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்லையா?" அப்படின்னு சொல்ல, நாம வந்ததுக்கு காரணம் நாம உழைச்சதுதான். அவங்க ஒண்ணும் காரணம் கிடையாது" அப்படின்னு வந்து சொல்ல, "அவங்களால தான் நாம இந்த நிலைமைக்கே வந்திருக்கோம்" அப்படின்னு ராஜாராணிய பத்தி ரொம்ப பெருமையா பேச தமிழரசிக்கு கோவம் வருது. "இப்படிலாம் வந்துட்டு நீங்க வேலைக்காரங்க முன்னாடி அவங்கள பெருமையா பேசாதீங்க" அப்படின்னு சொல்ல, நல்லவங்கள பத்தியும் அவங்க செஞ்ச செயல பத்தியும் சொல்றதுல வந்துட்டு அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அதுல நாம பெருமையா தான் இருக்கணும். நாம எந்த அளவுக்கு வளர்ந்தாலும் நம்மள மேல கொண்டு வந்தவங்கள நாம மறக்க கூடாது. அதுதான் நம்ம மேல மரியாதைய வந்து அதிகமாக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ வந்துட்டு தமிழரசி ரொம்ப கோவப்படுவாங்க. "நீங்க உங்க பையன் பண்றதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. அவங்களுக்காக நீங்க எந்த பூஜையும் பண்ணக்கூடாது" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "ஏன் முடியாது? அ ராஜா ராணி இறந்தப்போ வந்துட்டு அவங்கள நீ பார்க்க கூட வந்து எங்கள அலோ பண்ணல" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "இப்போவாவது அவங்களுக்கு நான் இத பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க செஞ்ச உதவிக்காக நான் வந்து திருப்பி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "நீ ஏன் திதி கொடுக்கணும்?" அப்படின்னு வந்துட்டு அவங்க ரொம்ப கோவமா வந்து பேசுறாங்க. "இப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமான வேலைலாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்ல, உடனே மகேந்திரன் வந்துட்டு, "மனுஷங்களே பிடிக்காம மனுஷங்களுக்கு நடுவுல வாழற நீ, உனக்கு எப்படி இதெல்லாம் பிடிக்கும்? உனக்கு எதுதான் பிடிக்கும் சொல்லு" அப்படின்னு வந்து கேக்குறாங்க. "நான் இத பண்ண தான் போறேன். அவங்களுக்காக நான் பூஜை பண்ண தான் போறேன். அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்ல, "என்னோட பேச்ச கேட்காம நீ இப்படி பண்ணுவியா?" அப்படின்னு தமிழரசி ரொம்ப கோவமா வந்து கேக்குறாங்க. "அப்படின்னா நான் உன்னோட மனைவியா வந்து எனக்கு நீ என்ன மரியாதை கொடுக்குற?" அப்படின்னு கேட்க, "என்கிட்ட இருந்து நீ மரியாதை எதிர்பார்க்கிறியே, நீ எனக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறன்னு முதல்ல நீ பார்த்துக்கோ" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "நான் உன்னை மதிக்கிற அளவுக்கு நீ பண்றதெல்லாம் இருக்கணும்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. "நீ ஒரு பக்கம் இருந்துட்டு அதுதான் உன்னோட உலகம் அப்படின்னு நீ நினைக்கிற. நான் செய்யற எந்த விஷயமும் உனக்கு பிடிக்கிறது இல்ல. இப்போ நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ அதை பண்ண போறியா?" அப்படின்னு தமிழரசி இன்னும் கோவமா கேக்குறாங்க. "இது வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருந்தேன். இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் அவங்களுக்காக இதை பண்ண தான் போறேன். இந்த திதியை கொடுக்க தான் போறேன்" அப்படின்னு அவங்க வந்துட்டு ஸ்டபானா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே தமிழரசி ரொம்ப கோவப்படுவாங்க. பார்வதியை கூப்பிட்டு அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடு, ஐயரை கூப்பிட்டு என்னென்னலாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிடு அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப்